Happy morning students. In today's class we are going to see fourth prose and the name of the lesson is The Summit, written by Edmund Hillary. Now let us see about the author. Sir Edmund Percival Hillary, 20 July 1919 to 11 January 2008, was a New Zealand mountaineer, explorer and philanthropist. So Sir Edmund Percival Hillary, that is his full name. Edmund Hillary oda full name வந்து Edmund Percival Hillary, அண்ட் அவர் வந்து 20th July 1919 வந்து பிறந்திருக்காரு. 11th January 2008 வந்து இறந்து போயிருக்காரு. அண்ட் அவர் வந்து வாஸ் அ நியூசிலாண்ட் மவுண்டனியர், அதாவது நியூசிலாண்டில் மவுண்டனியர் மீன்ஸ் அந்த மலைகள்லாம் ஏறக்கூடிய ஒரு எய்ம் உள்ளவர் அவர். அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எக்ஸ்ப்ளோரர் மீன்ஸ் புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர். அண்ட் ஃபிலன்த்ராபிஸ்ட் மீன்ஸ் அதாவது வந்து இந்த தானம் பண்ணுற தன்மை வந்து நிறைய உள்ளவர். ஸோ பேசிக்காக வந்து ரிச்சாக இருக்கவங்க வந்து தானம் பண்ணுவாங்க இல்லையா, இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க, அதை தான் வந்து ஃபிலன்த்ராபிஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ அவருக்கும் அந்த மாதிரி ஒரு குணம் வந்து இருந்தது. சேரிட்டி, அந்த சேரிட்டி வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள். ஹி சர்வ்ட் இன் த ராயல் நியூசிலாண்ட் ஏர்ஃபோர்ஸ் இஸ் அ நேவிகேட்டர் டியூரிங் வேர்ல்ட் வார் 2. ஸோ அவர் வந்து ராயல் நியூசிலாண்ட் ஏர்ஃபோர்ஸ், அந்த ஏர்ஃபோர்ஸில் வந்துட்டு நேவிகேட்டர் மீன்ஸ் பைலட்டாக வந்து இருந்திருக்காரு. எப்போ அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார் டைமில். ஃபாலோயிங் ஹிஸ் ascent ஆஃப் எவரெஸ்ட், ஹில்லரி devoted himself to assisting the Sherpa people of Nepal through the Himalayan Trust which he established. ஸோ அவர் வந்து அந்த எவரெஸ்ட் மவுண்டைன் வந்து கிளைம் பண்ணதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஷெர்பா பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நேபாளில் இருக்கக்கூடிய அந்த பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் அவர். ஸோ த்ரூ த ஹிமாலயன் ட்ரஸ்ட் மீன்ஸ் ஹிமாலயன் ட்ரஸ்ட்டுங்கிறது வந்து, ஸோ ஹிமாலயன் ட்ரஸ்ட் மூலமாக வந்து அந்த நேபாளில் இருக்க ஷெர்பா பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ ட்ரஸ்ட்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னா, புவர் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி, அதான் வந்து ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அண்ட் அதுவும் வந்து அவரே வந்து ஸ்டார்ட் பண்ணது அந்த ஹிமாலயன் ட்ரஸ்ட்டுங்கிறது. ஹை அட்வென்ச்சர், நோ லேட்டிடியூட் ஃபார் எரர், நத்திங் வென்ச்சர், நத்திங் வின், வியூ ஃப்ரம் த சம்மிட், த ரிமார்க்கபிள் மெமோயர் பை த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கான்குயர் எவரெஸ்ட் ஆர் சம் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ். ஸோ அதாவது இது எல்லாமே அவருடைய ஃபேமஸான ரைட்டிங்ஸ், அவர் எழுதுனதுலேயே ரொம்ப பாப்புலரானது தான் இது ஃபுல்லாகவே. ஹை அட்வென்ச்சர், நோ லேட்டிடியூட் ஃபார் எரர், நத்திங் வென்ச்சர், நத்திங் வின், வியூ ஃப்ரம் த சம்மிட், இது எல்லாமே வந்து அவருடைய பாப்புலர் ரைட்டிங்ஸ். ஸோ now let us start the lesson. Adventures, expeditions and explorations are always exciting. ஸோ அட்வென்ச்சர்ஸ் மீன்ஸ் சாகசம், அதே மாதிரி எக்ஸ்பெடிஷன்ஸ்னால் வந்து பயணங்களில் ஜேர்னின்னு சொல்கிறோம். எக்ஸ்ப்ளோரேஷன் மீன்ஸ் புதுசாக கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் வந்து எப்பயுமே எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான பார்ட்டாக தான் இருக்குது லைஃப்பில். எஸ்பெஷலி when they are real and if it is the first of its kind it is even more thrilling. ஸோ அது ஒரு உண்மையான அட்வென்ச்சராக இருக்கும்போது, அதுவும் முதல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது உண்மையிலே அது ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. The only question that comes to one's mind is what makes one to take up such tasks that involve high risks. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அட்வென்ச்சர் பண்ணும்போது இந்த ஒரே கொஷின் வந்து ஒருத்தருடைய மைண்டில் வந்து என்ன வரும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ரிஸ்கியான டாஸ்க் வந்து நம்ம செய்ய போகிறோம், எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரே விஷயம். இட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ஃபார்மிடபிள் அட்வென்ச்சர் அண்ட் சர்டன் குவாலிட்டிஸ் விச் மேக் தெம் அச்சீவ் சச் ஃபீட்ஸ். ஸோ அது வந்து ஒரு விதமான லைவ்லினஸ் தான். ஸ்பிரிட் மீன்ஸ் அதுவும் ஒரு எந்தூசியாசமான ஒரு விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ஒரு அட்வென்ச்சர் வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ரிஸ்கெல்லாம் இருந்தால் தான் வந்து ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்கும். அண்ட் அந்த மாதிரியான குவாலிட்டிஸ் இருந்தால் தான் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும், ஒரு எய்மை வந்து நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் லைக் இன்ட்ரொடக்ஷன். இப்போ வந்து நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். திஸ் ப்ரோஸ் யூனிட் இஸ் அ ஸ்லைட்லி அடாப்டட் எக்ஸப்ட் ஃப்ரம் த ascent ஆஃப் எவரெஸ்ட் பை ஜான் ஹண்ட். ஸோ இது வந்து ஆக்சுவலி த ascent ஆஃப் எவரெஸ்ட்னு சொல்லிட்டு ஜான் ஹண்ட் எழுதின ஒரு புக்குடைய ஒரு தழுவல் மாதிரி, அதாவது ஸ்லைட்டாக வந்து அதனுடைய ரிசம்பிளன்ஸ் வந்து இந்த எடிஷனில் வந்து இருக்குது. சர் எட்மண்ட் ஹிலாரிஸ் ஓன் வேர்ட்ஸ் டெல்ஸ் ஹவு த சமிட் ஆஃப் த எவரெஸ்ட் வாஸ் ரீச்டு. ஸோ எட்மண்ட் ஹிலாரி வந்து அவருடைய ஓன் வேர்ட்ஸ், அவரே எழுதினது இது. அண்ட் அது மட்டும் இல்லை, இது வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் தான் வந்து நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. எப்படி வந்து அந்த எவரெஸ்ட் மலையை வந்து அவர் தொட்டார் அப்படிங்கிறத தான் வந்து நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஆன் May 28 there were 6 men at Camp 8 on the South Col. Edmund Hillary, Tenzing, George Lowe,
Alfred Grigori, and the 2 Sherpas, Pemba and Agnyama. ஸோ May 28 அப்போ வந்து 6 பேர் வந்து போகிறாங்க. அண்ட் வந்து அது யார் யார் அப்படின்னு பார்த்தா எட்மண்ட் ஹில்லரி, டென்சிங், ஜார்ஜ் லோவே, ஆல்ஃப்ரட் கிரிகரி, அதுக்கப்புறம் 2 ஷெர்பாஸ், அதாவது அந்த ஷெர்பா பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாதான் சொல்கிறாங்க இல்லையா அந்த மவுண்டன் கிளைம்பிங் முடிச்சுட்டு. ஸோ அதிலிருந்து அந்த இன மக்கள்லேருந்து ஒரு 2 பேர், அவங்க நேம் வந்து பெம்பா நாங்னியாமா, இவங்க 6 பேரும் சேர்ந்து போகிறாங்க. பட் பெம்பா வாஸ் டூ இல் டு கிளைம். ஸோ பெம்பாவுக்கு வந்து ரொம்ப முடியல, ஸோ அதனால் அவரால் வந்து ஏற முடியல மவுண்டனில். த அதர்ஸ் ஹெவிலி லேடன் கிளைம் தட் டே டு அ ஹைட் ஆஃப் 27,900 feet. மற்றவங்க வந்து எவ்வளோ தூரம் போனாங்க அப்படின்னா 27,900 feet வந்து அன்றைக்கி கிளைம் பண்ணிட்டாங்க. ஹியர் ஹிலரி அண்ட் டென்சிங் புட் அப் அ லிட்டில் டென்ட் அண்ட் வாட்ச் தேர் 3 companions கோ டவுன் த ரிட்ஜ் பேக் டுவர்ட்ஸ் த சவுத் போல். ஸோ அப்போ வந்து ஹிலாரியும் டென்சிங்கும் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சின்ன டென்ட் மாதிரி அங்கே போட்டுட்டு அவங்களுடைய அந்த மீதி இருக்கக்கூடிய 3 கம்பேனியன்ஸும் ஒரு ரிட்ஜ் மாதிரி இருக்குது, ஒரு பாலம் மாதிரி, அது பின்னாடி சவுத் கோலுக்கு பின்னாடி வந்து போகிறத பார்த்துட்டே இருக்காங்க. As the sun set, Hilary and Tenzing crawled into the tent, put on all their warm clothing and wriggled into their sleeping bags. ஸோ அந்த சன் வந்து செட் ஆகிற டைமில், அந்த நைட் ஆகிற டைமில் ஹிலாரி அண்ட் டென்சிங் வந்து அவங்களுடைய டென்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. க்ரால் மீன்ஸ் தவழ்ந்து போகிறது. ஸோ போயிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய அந்த வார்ம் க்ளோதிங், அவங்களுக்கு கதகதப்பு ஏற்படுத்தக்கூடிய க்ளோத்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படி ஊர்ந்து போய் அவங்களுடைய ஸ்லீப்பிங் பேக்ஸில் வந்து படுத்துக்கிறாங்க. Next morning at 4 AM on May 29 they began to get ready for the climb. ஸோ மறுநாள் வந்து 4 மணிக்கே வந்து May 29 மார்னிங் 4 o'clock வந்து அவங்க கிளைம்ப் ஆகிறதுக்கு, அதாவது மவுண்டனில் ஏறுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. We started up our cooker and drank large quantities of lemon juice and sugar and followed this with our last tin of sardines on biscuits. ஸோ அவங்க வந்து நிறைய வந்து லெமன் ஜூஸ் குடிக்கிறாங்க, நிறைய சுகரோட லெமன் ஜூஸ் வந்து குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சார்டைன்ஸ் ஆன் பிஸ்கெட்ஸ். சார்டைன்ஸுன்றது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபிஷ், நம்ம ஊரில் வந்து மத்தி மீன் சொல்லுவோம். ஸோ அந்த மீன் பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க. ஐ dragged our oxygen sets into the tent, cleaned the eyes of them and then rechecked and tested them. ஸோ அவங்க வச்சுருந்த அந்த ஆக்சிஜன் செட்டை வந்து டென்ட்லேருந்து எடுத்துகிட்டு அது மேலே வந்து ஐஸாக இருந்தது அப்படியே. பிகாஸ் அது மவுண்டெனால் டெஃபினட்டாக, அதுவும் அந்த ஹைட்டில் வந்து நிச்சயம் வந்து பனியாக தான் இருக்கும். ஸோ குளிர் பனி எல்லாமே இருக்கும். அது ஃபுல்லாக அப்படி மேலே வந்து ஐஸாக இருந்தது. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா, அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க திரும்ப அதை. ஐ ஹேட் ரிமூவ்ட் மை பூட்ஸ் which had become wet the day before and they were now frozen solid. ஸோ இவர் வந்து ஹிலாரி வந்து அவருடைய பூட்ஸை வந்து கழட்டிடுறாரு முதல் நாள். அது என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒரு ஃப்ரோசன் சாலிட் மீன்ஸ் அப்படியே ஒரு கல் மாதிரி ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே அப்படி உறைஞ்சு போயிருக்குது. ஸோ ஐ குக்ட் தெம் ஓவர் த ஃபியர்ஸ் ஃப்ளேம் ஆஃப் த ப்ரைமஸ் அண்ட் மேனேஜ் டு சாஃபன் தெம் அப். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா, ப்ரைமஸ்ன்றது ஒரு குட்டி அடுப்பு மாதிரி இருக்கும், அதில் வந்து அதை ஹீட் பண்ணுறாரு. அந்த லைட்டாக அந்த கதகதப்பில் வந்து அந்த ஷூவை காட்டினோன்னே அது சாஃப்ட் ஆகிடுச்சு. ஓவர் அவர் டவுன் க்ளோதிங் வி டண்ட் அவர் விண்ட் ப்ரூஃப் அண்ட் ஆன் டு அவர் ஹேண்ட் வி புல் 3 pairs ஆஃப் க்ளவுஸ், சில்க், உல்லன் அண்ட் விண்ட் ப்ரூஃபாக. ஸோ அவங்க வந்து விண்ட் ப்ரூஃப் க்ளோதிங்லாம் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி சில்க்கு, உல்லன், க்ளவுஸ் இதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுக்கிறாங்க. At 6:30 AM we crawled out of that tent into the snow, hoisted our 30 lb of oxygen gear onto our backs, connected up our masks and turned on the valves to bring life-giving oxygen into our lungs. ஸோ 6:30 அப்போ வந்து மறுபடியும் அவங்க டென்ட்டுக்குள்ளேருந்து வெளியில் வராங்க. அண்ட் அவங்க ஆக்சிஜனை வந்து ஆன் பண்ணிவிட்டு அவங்க மாஸ்க்கை வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் கிடைக்கிறது மாதிரி மாட்டிக்கிறாங்க. பிகாஸ் அவ்வளோ ஹைட்டில் வந்து ஆக்சிஜன் வந்து இவ்வளோ நல்லா இருக்காது, அதாவது அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ். ஸோ அதை வந்து மாட்டிட்டு அவங்களுடைய லங்ஸுக்கு வந்து ஆக்சிஜன் பாஸ் பண்ணுறாங்க. ஃபியூ குட் டீப் ப்ரீத்ஸ் அண்ட் வி வேர் ரெடி டு கோ. ஸோ இப்போ நல்லா ஆழ்ந்த மூச்சு வந்து டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஸ்டில் அ லிட்டில் worried about my cold feet, I asked Tenzing to move off. ஸோ இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் ஃபீட்டெல்லாம் அந்த பாதம்லாம் அப்படி சில்லுன்னு இருக்குது. ஸோ டென்சிங்கை வந்து நீ நட அப்படின்னு சொல்கிறாரு. Tenzing kicked steps in a long traverse back towards the ridge and we reached its crest where it forms a great snow bump at about 28,000 feet. ஸோ இப்போ டென்சிங் வந்து அவருடைய ஸ்டெப்ஸை வந்து ட்ராவர்ஸ் மீன்ஸ்
அதாவது வந்து ஹரிசாண்டலாக ஸ்லோப்பியாக ஹரிசாண்டலாக இருக்கிறது தான் ட்ராவல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து நடந்து போயிட்டே இருக்கார். அண்ட் அது கிறிஸ்ட் மீன்ஸ் அதனுடைய அப்பர் பார்ட்டுக்கு வந்து போனோன்னு அங்கே வந்து ஒரே ஸ்னோ பம்ப்ஸ் மீன்ஸ் அங்கங்கே பனிக்கட்டியாக அப்படி மேடாக இருக்குது. From here the ridge narrowed to a knife edge and as my feet were now warm I took over the lead. ஸோ அதாவது இந்த ரிட்ஜ் ஃபுல்லாக நேரோ மீன்ஸ் அங்கங்கே குறுக்க நடுக்க வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு ஒரு நைஃப் எட்ஜ் மீன்ஸ் அப்படி கத்தி மொன மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக முடிகிறது மாதிரி இருக்குது அந்த இடம் பர்டிகுலராக. ஸோ இப்போ வந்து ஹிலாரியோடைய ஃபீட் வந்து கொஞ்சம் வார்மாக ஃபீல் பண்ணுறாரு, ஒரு கதகதப்பு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால அவர் வந்து ஃப்ரண்ட்டில் போகிறாரு. டென்சிங் பின்னாடி விட்டுட்டு அவர் வந்து ஃப்ரண்ட்டில் போகிறாரு. The soft snow made a route on top of the ridge both difficult and dangerous, which sometimes held my weight but often gave way suddenly. So the soft snow வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நல்ல ரூட்டை வந்து காட்டுது. பட் அட் த சேம் டைம் அது வந்து டிஃபிகல்ட் அண்ட் அட் த சேம் டைம் டேஞ்சரஸாகவும் இருக்குது. ஏன்னா வந்து இவருடைய வெயிட்டை வந்து ஓரளவுக்கு அது சில சமயம் வந்து தாங்குது. பட் டக்குன்னு வந்து இந்த ஸ்னோ உடையும் போது கண்டிப்பாக அவங்க கீழே விழுகிற ரிஸ்க் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு டேஞ்சரஸான அவங்க ஒரு வழியில் தான் போயிட்டுருக்காங்க. ஆஃப்டர் செவரல் 100 feet we came to a tiny hollow and found there the 2 oxygen bottles left on the early attempt by Evans and Baudelaire. ஸோ ஒரு சில 100 கிலோமீட்டர்ஸ் ஃபீட்டு போனதுக்கு பிறகு ஒரு சின்ன ஹாலோ மாதிரி இருக்குது, ஒரு குழி மாதிரி இருக்குது, ஒரு பொந்து மாதிரி. அங்கே பார்த்தா ஒரு 2 ஆக்சிஜன் பாட்டில் வந்து அங்கே இருக்குது. அண்ட் இது வந்து யார் வந்து வச்சது அப்படின்னா இதுக்கு முன்னாடி போன இவான்ஸ் அண்ட் பாடிலான் இவங்க 2 பேரும் வந்து அந்த ஆக்சிஜன் பாட்டில்ஸ் அங்கே வச்சுருக்காங்க. ஐ ஸ்க்ரேப் த ஐஸ் ஆஃப் த காஜஸ் அண்ட் வாஸ் ரிலீவ் டு ஃபைண்ட் தட் தே ஸ்டில் கண்டெயின் செவரல் 100 liters ஆஃப் ஆக்சிஜன் இனஃப் டு கெட் அஸ் டவுன் டு த சவுத் கோல் வியூ ஸ்பேரிங்லி. ஸோ அது மேலே அப்படியே ஐஸாக ஃபுல்லாக இருக்குது. அந்த ஐஸாக ஃபுல்லாக அப்படியே சுரண்டிட்டு அந்த ஆக்சிஜனை வந்து பார்க்கும்போது அதில் நிறையா 100 liters ஆஃப் ஆக்சிஜன் வந்து அதுக்குள்ளே இன்னும் மீதி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க மறுபடியும் கீழே இறங்கி வரும்போது இந்த ஆக்சிஜன் சிலிண்டரை வந்து ஒரு ஸ்பேராக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு சிலிண்டரையும் ஸ்பேராக வச்சுக்கலாம்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. I continued making the trail on up the ridge leading up for the last 400 feet to the southern summit. ஸோ நான் வந்து நடந்து போயிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு சதர்ன் சமிட் வரதுக்கு இன்னும் ஒரு 400 feet வந்து இருக்குது. The snow on this phase was dangerous but we persisted in our efforts to beat a trail up it. ஸோ இந்த பக்கம் இருக்க ஸ்னோ வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று தான். பட் இருந்தாலும் எங்களுடைய எஃபர்ட் எல்லாம் போட்டு அந்த டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனை வந்து உடச்சி நாங்கள் வந்து ஒரு நல்ல ரூட்டில் போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. We made frequent changes of lead. ஸோ அடிக்கடி வந்து முன்னாடியும் பின்னாடியும் 2 பேரும் மாறி மாறி போகிறாங்க. ஒரு டைம் ஹிலாரி ஃப்ரண்ட்டில் போனால் ஒரு டைம் வந்து டென்சிங் பின்னாடி அந்த மாதிரி மாற்றி போயிட்டுருக்காங்க. As I was stamping a trail in the deep snow, a section around me gave way and I slipped back through 3 or 4 of my steps. ஸோ அந்த வழியில் வந்து காலை வந்து அவர் அழுத்தமாக நான் வைக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்னோவை வந்து உடஞ்சிருச்சு, சறுக்கிடுச்சு. அப்போ அதனால் நான் என்ன ஆகிட்டேன்னா ஸ்லிப்பாக ஆகிட்டு ஒரு 3-4 ஸ்டெப்ஸ் வந்து பின்னாடி போயிட்டேன். I discussed with Tenzing the advisability of going on and he although admitting that he felt unhappy about the snow conditions and finished with this familiar phrase just as you wish. அப்போ வந்து ஒரு வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு டென்சிங் கூட, என்ன இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது டென்சிங் வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கும் அப்படி தான் இருக்குது, ரொம்ப அன்ஹாப்பியாக தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஸ்னோ கண்டிஷன்ஸ் வந்து நல்லா இல்லை, கிளைமேட் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவர் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டென்சிங் அதோடு வந்து முடிக்கிறாரு. டென்சிங் வந்து அடிக்கடி என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவார்னா ஜஸ்ட் ஆஸ் யூ விஷ், உன்னுடைய விருப்பம் ஆஸ் யூ விஷ், அதாவது நீ என்ன விருப்பப்படுறியோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு அடிக்கடி டென்சிங் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேஸ் வந்து அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதே ஃப்ரேஸோடைய இந்த டிஸ்கஷனும் எண்ட் ஆகுது. I decided to go on and we finally reached firmer snow higher up and then chipped steps up the last steep slopes and cramponed onto the south peak. It was now 9 AM. ஸோ இப்போ இன்னும் சரி போவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இன்னும் நடந்துகிட்டே இருக்காங்க, மேற்கொண்டு நடக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு ஃபர்மர் ஸ்னோ அவங்க மேலே போக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐஸ் காட்டி தான் வந்து அங்கே இருக்குது. அண்ட் சிப்டு ஸ்டெப்ஸ் மீன்ஸ் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக வந்து எடுக்கிறாங்க. அந்த லாஸ்ட்டு கொஞ்சம் தூரம் இன்னும் இருக்கும்போது ஒரு ஸ்டீப் ஸ்லோப்ஸ் இருக்குது, ரொம்ப ஆழமான ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக வந்து எடுக்கிறாங்க. அண்ட் கிராம்பண்ட் ஆன் த சவுத் பீக். ஸோ கிராம்பண்ட் மீன்ஸ் அதாவது அவங்க போட்டிருக்கக்கூடிய ஷூ அந்த ஸ்பைக் மாதிரி வச்சது
அந்த மாதிரியான ஷூஸு. ஸோ அந்த ஷூவை கிராம்ப் பண்ண சொல்லுவோம். ஸோ கிராம்ப் பண்ண அந்த ஷூ போட்டுட்டு சவுத் பீக்கில் வந்து போயிருக்காங்க. அண்ட் அப்போ வந்து டைம் வந்து 9 AM, மார்னிங் வந்து 9 o'clock வந்து ஆகுது. We cut a seat for ourselves just below the south summit and removed out oxygen apparatus. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சீட் மாதிரி எப்படி கட் பண்ணிவிட்டு அந்த சவுத் சம்மிட்டில் வந்து உட்காடுறாங்க. அண்ட் அப்போ வந்து ஆக்சிஜனை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஆஸ் அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்லி ஃபுல் பாட்டில் ஆஃப் ஆக்சிஜன் வாஸ் நவ் எக்ஸாஸ்டட், we had only one full bottle left up. ஸோ ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் பாட்டிலில் வந்து பாதி வந்து போயிடுச்சு. இன்னும் மீதி ஒரு பாட்டில் தான் வச்சுருக்காங்க. ஃபுல் பாட்டில் ஒன்று தான் இருக்குது. அவர் apparatus was now much lighter, weighing just over 20 lb, and as I cut steps down off the south summit, I felt a sense of freedom and well-being. ஸோ அவங்க மாட்டியிருக்க அந்த ஆக்சிஜன் apparatus வந்து ரொம்பவே வந்து லைட்டாக இருக்குது, வெயிட்டே இல்லாமல் இருக்குது. ஸோ ஒரு ரொம்ப குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இப்போ வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சவுத் சம்மிட் கிட்ட வந்து அவங்க வந்துட்ட பிறகு தான் எனக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து இருக்குது அப்பாடி அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஹிலாரி. மீதி இருக்கக்கூடிய லெசன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.